ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, கம்பங்கூழ் கேழ்வரகு கூழுக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஆடி மாதம் கூழ் விட்டுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறோங்க. அதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காயெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கீரைத்தண்டு அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ கருவாடு தனியாக இந்த மாதிரி வாழைக்கருவாடு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் சுடு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது மொச்சை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு, கீரைத்தண்டு, வாழைக்காய், இதுவும் ஒரு கீரைத்தண்டுங்க, அது சிகப்பு கலர், இது பச்சை கலர் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கெலாம் நல்லா இருக்காது, கூழுக்கு தாங்க அருமையாக இருக்கும். நல்ல ஒரு திக்னஸோடு இருக்கும். இதை வேக வச்சுக்கலாம். ஓரளவுக்கு கொதித்து நல்லா வர டைமில் கத்திரிக்காய் முருங்கைக்காயவை இப்போ சேர்த்துடலாங்க. ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்க்குறோம், இல்லைன்னா குலைவாயிடுங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீரகத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நிறைய காயன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. நல்லா காய் வேகட்டுங்க. கத்திரிக்காயெல்லாம் சீக்கிரமே வெந்துடும். இப்போது வெந்துருச்சு. இப்போ மொச்சை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ புளி ஒரு 100 கிராம் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துடலாங்க. கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் வெந்ததுக்கப்புறம் தாங்க புளி ஊற்றணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் கிட்டக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு 4 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் கூடவே சேர்த்துலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். ஏற்கனவே காய்க்கு சேர்த்துருக்கோம். கருவாட்டிலையும் உப்பாக இருக்குங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே காயெல்லாம் பாருங்கள் நல்லா மேட்ச் ஆகி சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அது கூட கருவாடு சேர்த்துடலாம். எல்லா கருவாடும் நல்லா க்ளீன் பண்ணிங்க. நல்ல சூடான தண்ணி ஊற்றி அதில் மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி சாதா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ நான் வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, தக்காளி பெரிய தக்காளி ஒரு 2 பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை சேர்த்த உடனே நல்ல ஒரு வாசம் வரும், அவ்வளவு நல்லா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இதை அது கூடவே சேர்த்துடலாம். சில பேர் அதிலே வெங்காயம் தக்காளிலாம் போடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளவுதாங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி பரிமாற வேண்டியது தான். கூழுக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. வீட்டில் படையெல்லாம் போடும்போது வெறும் கூழ் மட்டும் கட்டியாக திக்னஸாக வைப்பாங்க. வச்சு இந்த குழம்பு தான் ஊற்றணும் பாருங்கள். அந்த மாதிரி வச்சு இதை ஊற்றும்போது ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.